இருந்தேன் நினைச்சியா சிங்காரம்? பொழைச்சிட்டு போடாலும் விட்டுட்டு போனேன். யாரெல்லாம் மண்டே கல்வி கொள்ளையடிச்ச சம்பாதிச்ச சொத்தோ என்னமோ இதே செட்டப்ல கடைசி வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்துட்டு போயிருக்கலாம். இல்ல முடியாத, செஞ்ச பாவம் விடாத. தப்பு பண்ணிட்டிய சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்லை. என் மண்ணையும் என் மக்களையும் சுரண்டி தின்னவனுக்கு இதாண்டா முடிவு. ஆமா யமகா ரே. ஸோ ஏன் இந்த மைக்கா கட்டியிருக்குன்னா ஆயில் ஒழுவும் வந்து பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆயில். நம்ம என்ன பண்ணணும், தண்ணி போட்டு நல்லா துடைச்சிடணும். தண்ணியை போட்டு நல்லா துடைச்சிடணும். இது வரலாம். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஆயில். ஸோ இதுலேருந்து வந்த ஆயில், அதாவது பிரேக் ஆயில். இங்கே பாருங்கள் எப்படி பிரேக் பிடிக்கும் நான் கேட்குறேன். அதாவது நீங்கள் சொல்லுவீங்க கஸ்டமரு, சார் பேட் வரலாம் மாற்றிடுங்க சார். குழன்னு இருக்குது பாருங்கள், இது குழன்னு சேரு மாதிரி இருக்குது. பேடை வரலாம் மாற்றிட்டா எங்கேருந்து ரிலீஸ் ஆகும்? கயிட்டும் போது சுற்றியால் தான் தட்டி கிடக்கணும். இது ஏற்கனவே தட்டி தட்டி பஞ்சிங் ஆகி போச்சு. இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, இதெல்லாம் சுற்றியால் தட்டினது தான். இந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப டேஞ்சரு. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சப்போர்ட்டு கிளாம்ப் வரவே வராது. நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், தட்டி கீட்டி ஒரு வழியாகி சார் புதுசு வாங்கிட்டு வந்துருங்க சார், இது சாத்தியம் ஆகாது மாற்றிடணும் அப்படின்னு. அதை எடுக்கிற பக்குவத்தில் நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக புழுக்குன்னு வெளியே ஓடியாந்துடும். இப்போ இந்த பிஸ்டனை இப்போ வெளியே எடுக்கணும், அது ஒன்று. இப்போ கைட்டி பீஸ் பீஸாக எல்லாத்தையும் தனித்தனியாக கைட்டி இதை க்ளீன் பண்ணி ஜோராக தீக்கி இந்த ஓரிங்கெல்லாம் மாற்றி இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் தான் அருமையாக இருக்கும், இல்லைன்னா போட்ட கேஸு. இந்த கார்போர்ட்ரு வீடியோ குத்தம் பாருங்க, யமகா ரே ஃப்ரண்ட்டு, இது கார்போர்ட்ரு வீடியோ. அடுத்தது காட்டுற பாருங்க உங்களுக்கு, அந்த ஏர் ஃபில்டர்லாம் மாட்டுறது வரும் பாருங்க, ரொம்ப ஜோராக இருக்கும். இதெல்லாம் வந்து லேடிஸ் ஓட்டுற வண்டி. தயவுசெய்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு டிஸ்க் இருக்கிறது வாரி விட்டுடும், தீங்கி சேஃப்டியாக வச்சிடும். அவங்க எப்படி ஊழான்னு கூட தெரியல. இல்லை யாரோ ஒருத்தர் குறுக்க வந்தார், நான் பிரேக் பிடிச்சேன், நீங்கள் அது இல்லை, இங்கே இது ரிலீஸ் ஆகாது. அதே மாதிரி இந்த இந்த பர்டிகுலர் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து அப்படி போய் அப்படி ரிலீஸ் ஆகும், அப்படி போய் அப்படி ரிலீஸ் ஆகும். ஏன்னா இது உள்ள நம்ம ஆளுங்க எத்தவொன்னே கிரீஸை தடிடுவாங்க. அதாவது உள்ள இருக்கிற கிரீஸ் பார்த்தீங்கன்னா நோவாத உள்ள தடிவிட்டே இருக்குது. ஆனால் அது வேலை செய்யாது. கிரீஸ் என்ன ஆகும், இது பலூன் மாதிரி உப்பிடும், அதுவும் பலூன் மாதிரி உப்பிடும். இதுக்கும் நல்லா குழன்னு கிரீஸை தடி உள்ளே தள்ளிடுவார் ஃப்ரீயாக வர்றதுக்குன்னு. ஏன்னா ரொம்ப ஜோராக வேலை செய்வாங்க அதெல்லாம். ஆனால் இதுக்கு கிரீஸே போடக்கூடாது. அதே மாதிரி இது பாருங்க, துருப்பூச்சி போய் கிடக்கும், தண்ணி பட்டு துருப்பூச்சி போய் கிடக்கும். பார்த்தீங்கன்னா துருப்பூச்சி போய் எப்படி வெளியே வரும்? இது அதாவது இது எடுக்கிற நேக்கில் எடுத்தால் ஈஸியாக வந்துடும். ஆனால் இது வந்து துருப்பூச்சி போச்சு. இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி இவ்வளோ தொழுவு போவீங்க, இவ்வளோ தொழுவு தண்ணி, இவ்வளோ தொழுவில் தண்ணியில் போவீங்க. ஸோ என்ன ஆகும், இந்த டிஸ்கெலாம் முழுவிடும். அப்போது கண்டிப்பாக இதெல்லாம் கைட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணுறது கிடையாது. வாட்டர் வாஷ் பண்ணால் சேர்த்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அது தவறு. தயவுசெய்து இந்த மாதிரி யமகா ரே, ஸோ யூனிகார்ன் எல்லா பைக்குக்கும் தண்ணியில், இது என்ன சின்ன பைக் கீழே இருக்குது பிரேக்கு, அதே மாதிரி எல்லா வண்டிக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அருமையாக பண்ணி ஜம்முன்னு ரெடி பண்ணி தூக்கி மாட்டினோம்னா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணுறதா ஒரு தகவலாக பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் க்ளீன் பண்ணணும். இப்படி தண்ணியில் தான், பெட்ரோலோ எதுவுமே போடக்கூடாது. ஸோ இப்போ இந்த குழந்தைதெல்லாம் எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும். இதுதான் இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். யமகா ரே. அடுத்தது ஒரு வண்டி, இன்னொரு நண்பர் வண்டி எடுத்தாந்து விட்டுருக்காரு. ஸோ அதையும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இந்த 2 வண்டி வீடியோ உங்களுக்கு தெளிவாக வரும், இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம். இந்த மாதிரி செஞ்சால் தான் வண்டி வேலை செய்யும். இல்லைன்னா
பிரேக் பூச்சிக்கும், மைலேஜ் வரல, பிக்கப் இல்லை, இதெல்லாம் நிறைய வரும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் டிஸ்கில். இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறத ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இந்த கேலிபர் வந்து இதை கழட்டுறதே ரொம்ப கஷ்டங்க. இதை வெளியே எடுக்கிறது இது பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இது உள்ள இந்த ஓரிங்கெல்லாம் பாருங்கள் எப்படி கிடக்குது. இப்படி இருந்தால் பிரேக் எங்கேருந்து ரிலீஸ் ஆகும்? இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பிரேக் ரிலீஸே ஆகாது. அதாவது இந்த மாதிரி இருந்தால் பிரேக்கு ரிலீஸே ஆகாது. அதாவது பேடை மட்டும் மாற்றி விட்டு அழுத்தி விட்டு பேடை மாற்றிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சாத்தியம் ஆகாது. தயவுசெய்து கஸ்டமர் இது மெயினாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஏற்ற லேபரு அதெல்லாம் கொடுத்தா தான் இந்த மாதிரி செய்ய முடியும். இல்லைன்னா வரும் பிஸ்டனை மட்டும் போட்டு 2 பிளேட்டை போட்டு ஈஸியாக மாட்டி விட்டு போயினே இருக்கலாம். ஸோ அது வந்து சாத்தியம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் இதை செய்யணும். இது பாருங்க, உள்ளே பாருங்கள் எப்படி ஜாமாய் போய் போகுது. இந்த பிஸ்டனை எடுக்கிறதுக்குள்ளே நான் இதை வந்து பார்த்திங்கன்னா புல்லர் போட்டு எடுத்துருவேன். எல்லாத்துக்கும் நான் புல்லர் வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டு எடுத்துவேன். ஸோ அந்த மாதிரி இது செய்யணும். ஏன்னா ஐடியா இருந்தால் தான் இது மாதிரி வெளியே இருக்கும். இல்லைன்னா செட்டாக வாங்கி வந்து மாட்டிட்டு கஸ்டமருக்கு விட்டுற வேண்டியது தான். ஏன்னா இது வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த பிஸ்டனே வந்து நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி போடுறதுன்றத ஒரு தகவலாக பார்க்கலாம். ஏன்னா இது பாருங்கள் வராகுது. அந்த ரப்பர்லாம் இது பாருங்கள், இந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஓரிங். இது உள்ள வர ஓரிங் எப்படி இது பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது? எப்படி பிரேக் ரிலீஸ் ஆகும்? பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வண்டி ஓட்டும் போது சர்ன்னு கிளச்சி மூமெண்ட்டில் வண்டி ஃபைன்னு வண்டி ஓடும். ஆனால் மைலேஜ் வராது. பாடு ஓடிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ 1000 கிலோமீட்டருக்கு இது கணக்கு இருக்குது. தயவு செய்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அருமையாக மாட்டினா தான் இது மாட்ட முடியும். இல்லைன்னா உங்கள் வண்டி இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வெய்ய நாளில் இன்னும் சீஸ் ஆகும் வண்டிங்க. ஏகப்பட்ட வண்டிங்க சீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்க எவ்வளோ அருமையாக க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இதுவும் எல்லாம் தண்ணியில் தான் க்ளீன் பண்ணணும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தண்ணி தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா இது பெட்ரோலோ எதுவும் இதில் போடக்கூடாது. ஸோ எல்லாமே தண்ணி தான். இதை பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். நம்ம தண்ணியில் க்ளீன் பண்ணோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த பிஸ்டனை க்ளீன் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ பிரேக்கு ஸ்டக் ஆகும். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி நல்லா சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணுவோன்னா அருமையாகிடும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி இருந்தது பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. பழசு தான் இது, புதுசு கிடையாது, பழசு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஜோராக போடணும். ஏன்னா அப்போ தான் டிஸ்க் பிரேக் வந்து நமக்கு அந்த ஓரிங்லேருந்து கரெக்டாக நல்லா ஃப்ரீ மூமெண்ட்டு கிடைக்கும். நீங்கள் அப்படியே தூக்கி ஓரிங் போடாத அப்படியே தூக்கி மாட்டி பேடை மாட்டினீங்கன்னா வண்டி ஸ்டக் ஆகிடும். இதுதான் பார்க்க வேண்டிய விஷயம். எல்லாமே தண்ணி தான். எப்படி இருக்கு பாருங்க, கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே பார்க்கறதுக்கு இதான் நம்ம கிளீனிங். அதாவது வேலை செய்யணும்னா இப்படி தான் செய்யணும். ஏதோ ஒரு நாளைக்கு 30 வண்டி வருது, பார்த்தோமா பண்ணோமா துட்டை வாங்கி பாக்கெட்டில் போட்டோமா அப்படின்ற இருக்கவே கூடாது. மெயினாக கஸ்டமர் வந்து வர்ற கஸ்டமர் வந்து அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா அவங்க படுற அர்ஜென்ட்டு, இன்னைக்கு குத்துறீங்களா நாளைக்கு குத்துறீங்களா நீ சாயங்காலம் கழிச்சிடுமா அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போடவே முடியாது. உங்கள் அர்ஜென்ட்டுக்கு பேட்டை தூக்கி மாட்டி கையில் கொடுத்து அது பிடிக்குதோ பிடிக்கலையோ வேலை முடிஞ்சிச்சா பிரேக் கட் போட்டாச்சு மாட்டியாச்சு நம்ம எடுத்துன்னு போயினே இருக்க வேண்டியது தான். அதுதான் வந்து சாத்தியம் ஆகாது. என்கிட்ட வந்தால் அர்ஜென்ட்டு போடக்கூடாது. இந்த அர்ஜென்ட்டு போட்டாங்கன்னா வண்டியை வந்து ஏற்ற முடியுன்றுவேன் நான். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து செய்கிற வேலை அந்த மாதிரி அது. ஸோ ஒவ்வொரு வேலையும் வந்து இது வந்து பழசு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி இதை செஞ்சு சுத்தம் பண்ணி எவ்வளோ நீட்டாக இதை மாதிரி பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஓரிங் போடுறத வந்து அப்படி உள்ளே ரிலீஸ் ஆகும் பிஸ்டன். இல்லைன்னா இந்த பிஸ்டன் ரிலீஸ் ஆகாது.
ரொம்ப கஷ்டம். ஸோ அதே மாதிரி இந்த ஓரிங்கு, இந்த பிஸ்டனை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். ஸோ நான் எல்லாமே வச்சுக்கிறதுனால நான் எல்லாமே நானே செஞ்சுருவேன். ஸோ எல்லாமே நம்ம செய்கிறதுனால வேலை வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், லைஃப் நல்லா வரும் கஸ்டமருக்கு. சரி, இந்த மாதிரி ஒரு நம்ம இது மாதிரி காட்டினா தான் ஸோ கஸ்டமருக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய கஸ்டமர் நம்மளே கைட்டி மாட்டுவாங்க, ஆனால் பிஸ்டனை எடுக்க மாட்டாங்க. கட்டிங் பிளேடில் போட்டு இதை வாரம் ஆகி கோடு ஆகி அது ஒரு வழியாகி தான் அப்புறம் மெக்கானிக்கிட்ட வரும். மெக்கானிக்கிட்ட வந்தோடனே என்ன வேணும், என்னப்பா நான் கொடுக்கும்போது இந்த மாதிரி இல்லையே, நீ என்னப்பா கட்டிங் பிளேடில் போட்டு இழுத்துட்டியா அப்படின்னு அவரு கேட்பாரு. இது 2 பேருக்குமே வாதம் ஆகும். இது வந்து இந்த மாதிரி வரும்போது கட்டிட்டு கஸ்டமர் எழுத்தாப்புலேயே காட்டிடுங்க. ஏன்னா அவங்களே இது வேலை செஞ்சு எடுத்துன்னு வந்து போட்டு திருப்பி இந்த மாதிரி கட்டிங் பிளேடில் இழுத்துட்டு திருப்பி உங்ககிட்ட எடுத்துன்னு வருவாங்க. அதை கொஞ்சம் நம்ம உஷாராக பார்த்து கஸ்டமர் பக்கத்துலேயே உட்கார வச்சு அதை கையில் காட்டிடணும். இல்லைன்னா இதோட வாயின் வந்து மாட்டிடணும். இதில் ஒரு கோடு மாதிரி நீட்டாக விழுந்ததுன்னா ஆயில் வெளியே வந்துடும், இந்த பேடு பிடிக்காது. ஸோ மெயினாக வந்து கஸ்டமருக்கு இது தெரிஞ்சால் இந்த வேலையை செய்யலாம், தெரியாதவங்க இந்த வேலையை செய்யாதீங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ என்னை பொறுத்தவரை இது என் ஃப்ரெண்டு வண்டி. ஸோ அவருக்காக இந்த வேலையை எம்ஆர்ஏ பண்ணி கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ஓரிங்கு இதெல்லாம் மாற்றுறத ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஓரிங்கு இப்போ வந்து நம்ம இந்த ஓரிங் மாட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள கிளியராக இருக்கும், ஒரு அழுக்கு இருக்காது. பாருங்கள் எவ்வளோ கிளியராக சுத்தம் பண்ணியிருக்கேன். இதுதான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இது ஸோ இது பார்த்தீங்களா, கட்டிங் பிளேடில் பூச்சி வேலை பார்த்துக்கிறாங்க எடுக்க முடியலன்ட்டு, இதுதான் அவங்க பண்ண வேலை. இப்போது நான் எப்படி சுத்தம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அருமையாக. அதே மாதிரி இதையும் நல்லா நம்ம சுத்தம் பண்ணி அருமையாக போடணும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து இந்த ஓரிங் பெரிய ஓரிங்கு முதல்ல உள்ளே போட்டுங்க. உள்ளே ஜம்மு அடிச்சிக்கு உள்ளே போட்டிங்கன்னா கற்க உள்ளே செட் ஆகிடும். இது எல்லாமே R15 எல்லாமே இப்படி தான். R15லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும், பெரிய கஷ்டமே கிடையாது. ஆனால் செய்கிற வேலை நுணுக்கமாக செய்யணும். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா பூட்டை கேஸு வேலை செய்யாது. இதுதான் இது வந்து சிலிகான் கிரீஸ் கிடையாது, சிலிகான் கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க, பேட்டரிக்கெலாம் போடுறது அந்த மாதிரி கிரீஸ் இது. ஸோ நம்ம இப்போது என்ன பண்ணணும், லைட்டாக இப்படி கையில் இப்படி பண்ணிங்க, அப்படி ஒரு ரவுண்டு பண்ணிங்கன்னா ஸோ அந்த உதரில் போயிடும். ஸோ அடுத்தது இந்த மாதிரி இந்த இடத்துல போடக்கூடாது. பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டன் நல்லா அருமையாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஓரிங் இது நேக்கா. இதை வந்து நேக்கா இப்படி, அதாவது எப்படின்னா நேக்கா அப்படி அசைக்கி, அதாவது இந்த நோஸ் பிளேயரில் அப்படி இப்போ பாருங்கள் எப்படி சுற்றுது பாருங்கள், அந்த மாதிரி நேக்கா அப்படி அசைக்கி அப்படி உள்ளே தள்ளிங்கன்னா உள்ளே போயிடும். இது வந்து மேலே வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா சிலிகான் கிரீஸ், அதாவது இந்த கிரீஸ். ஸோ இது வந்து நம்ம சாதா கிரீஸ் மாதிரிலாம் கிடையாது, அதாவது பேட்டரிக்கு போடக்கூடிய கிரீஸ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓரிங்கெலாம் வந்து பல்ஜ் ஆகாது, அதுதான் இது. ஸோ இப்போ அழகாக உள்ளே போட்டுப்பாங்க. அப்போ நம்ம ஆயிலில் ப்ரெஷரில் தள்ளும் போது அருமையாக உள்ளே வெளியே வரும், திரும்பியும் அழகாக உள்ளே போகும்.
இதுதான் இந்த பண்ணக்கூடிய இந்த பிஸ்டனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஓரிங் வந்து நீங்கள் லோக்கல் போட்டிங்கன்னா மூட்டை கேஸு. தயவு செய்து லோக்கல் போட்டிங்கன்னா இதோடைய டயா இந்த பிஸ்டனுடைய டயாக்கு தகுந்த மாதிரி, இது உள்ள இருக்கிற காடிக்கு தகுந்த மாதிரி அந்த ஓரிங் கொடுத்துருப்பாங்க. Yamaha R15க்கு வரக்கூடிய ஓரிங் தான் இதுக்கும் வரும். ஸோ அதனால் ஒரு செட்டு வாங்கி இதில் அழகாக போட்டு சிலிக்கான் கிரீஸை போட்டு அழகாக உள்ளே தள்ளிங்கன்னா ஜம்முன்னு உள்ளே போயிடும். அதே மாதிரி இதை தள்ளுறதுக்கு ஸோ இதையும் நான் வச்சுக்கிறேன் ஒரு புல்லர். இதெல்லாம் ரொம்ப ஓல்டு. சரி, என் ஃப்ரெண்டு வண்டின்றதுனால இதை ரெடி பண்ணுறேன். இதெல்லாம் நான் முதல்ல போட்ட ஒரு புல்லர். இதெல்லாம் நான் செஞ்சது கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த புல்லர்லாம் நான் செஞ்சு. அழகாக இந்த புல்லர் அப்படி உள்ளே தள்ளிங்கன்னா உள்ளே போவோம். ஏன்னா நம்ம கையிலே அமக்கனாவே போயிடும் இது. இதை பார்த்தீங்கன்னா இந்த உதடு கொஞ்சம் இந்த ஓரம் தெரிகிற மாதிரி வச்சுங்க. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ இது எதுனா இந்த புல்லர் வந்து எது பார்த்தீங்கன்னா இதோடைய பேடே தான். ஸோ இந்த பேடு தான் எடுத்து இதில் ஹோல்ஸை போட்டு நெட்டை பற்ற வச்சு புல்லராக நான் செஞ்சுருக்கேன். இது அதுதான் இது. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ஓரிங்கு, இந்த 2 ஓரிங்கை நம்ம பண்ணணும். ஸோ இதில் வந்து ரொம்ப பிசுறு இருக்கும். ஆனால் இதில் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இதில் வந்து போட முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் கிரீஸ். ஸோ சிலிக்கான் கிரீஸை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா அருமையாக போட்டு ஜம்முன்னு ரெடி பண்ணோம்னா அருமையாக இருக்கும் சிலிக்கான் கிரீஸு. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து கிரீஸை போடுறீங்க, தயவுசெய்து கிரீஸை போடக்கூடாது. கிரீஸ் போட்டிங்கன்னா அது சாத்தியம் ஆகாது. இது வந்து சிலிக்கான் கிரீஸ் பேட்டரிக்கு போடுறது. ஏன்னா அந்த பேடு வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். இது அதாவது இது உள்ள இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இப்படிதான் இது உள்ளே போடுவோம். இப்படி போடும்போது இப்படி இருக்கும். ஸோ இந்த ரப்பர் வந்து ஸ்ப்ரிங்கி டைப்பு அழுத்தி கொடுக்கும், வெளியே ரிட்டர்ன் பண்ணும். இந்த ரப்பர் வந்து வெளியே ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கு தான் இந்த ரப்பரு. இப்போது இப்படி எப்படி ஃப்ரீயாக போகுது பாருங்கள். அப்போ தான் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். எந்த ஒரு விஷயமும் ஃபங்க்ஷன் நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு தகவல் வந்து இதுதான். நம்ம எடுத்து கிரீஸை தடவுறது, ஆயிலை ஊற்றுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இது சாத்தியம் ஆகாது. தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும், கஸ்டமருக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ வேலைப்பாடு இருக்குன்னா இதுக்காக இவ்வளோ அப்படின்னு வாயை புழக்கூடாது. ஏன்னா வேலை செஞ்சு கொடுக்குறது, வேலை செய்கிறோமா இதுக்கேற்ற கூலியை கொடுக்கணும். இல்லைன்னா நேராக எடுத்துன்னு போயிடுங்கன்றுவேன் நான். இந்த மாதிரி தான் வேலையே செஞ்சு போடணும். இப்போது இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே நசிக்கிட்டாங்க. இந்த பக்கம் போட முடியாது, ஏன்னா நசிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த மாதிரி உள்ள நல்லா அமுக்கி அப்படி உள்ளே தள்ளினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணோன்னா
ஃபைலில் இந்த இது தேஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இது தேஞ்சிருக்கு பாரு, நல்லா ராவிடணும். ராவிட்டோம்னா ஈஸியாக உள்ளே போயிடும். இப்போ வந்து இதான் அந்த கிரீஸு, இதை அழகாக அப்படி உள்ளே தள்ளினீங்கன்னா அப்படியே. இப்போது அடுத்தது இது அப்படி மாட்டிச்சுங்க, நறுக்கு நிற்கும். இந்த ரப்பர் ரெண்டுத்தையும் மாற்றிடணும். அவ்வளோதான். இப்போது ஸ்ப்ரிங் மாதிரி வேலை செய்யும். அதாவது ஈஸியாக ஸ்ப்ரிங்கி மாதிரி அழகாக வேலை செய்யும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ டிஸ்க்கு பேடை போட்டு இதை மாட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த பிளேட்டை எப்படி மாட்டணுன்றத சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது. அதை எப்படி மாட்டணும் அப்படின்ற விஷயம் நிறைய இருக்குது. இல்லை, அதை மாதிரி மாட்டினா தான் இது வேலை செய்யும், இல்லைன்னா ஜாம் ஆகிடும். இந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்ம அந்த பிளேட்டு. இந்த ரெண்டு கவர் மாதிரி இருக்குது பாருங்கள், இப்படி உக்காரணும். இங்கே அப்படி அழுத்திட்டிங்கன்னா உக்காந்துரும். இது படிக்கட்டு மாதிரி வரும், இது மேலே ஸ்டெப்பாக இருக்கும். இப்போது இந்த பேடு அழகாக உள்ள ஜம்முன்னு இதில் போய் நின்றுக்கணும். கரெக்டாக இந்த இதில் போய் நின்றுக்கணும் உள்ள, வச்சிங்களா. அடுத்தது இது வந்து இதில் போய் இப்படி நின்றுக்கும், கீழே கவர் மாதிரி. இதுதான் நம்ம இந்த வண்டியில் மாட்டக்கூடிய ஒரு விஷயம். சேம் R15 உடைய பேடு மாதிரியே தான் வரும். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ அடுத்தது இந்த நீட்டு ராடு டீக்கு அப்படி உள்ளே போட்டிங்கன்னா கருக்காக உள்ளே போய் நின்றுக்கும். அவ்வளோதான். இப்போது இதை டைட் பண்ணிட்டோம்னா பேடு வந்து அழகாக நின்று ஜம்முன்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை டைட் பண்ணணும். கரெக்டாக வந்து நின்று இது. இதுதான் நம்ம டிஸ்க்கு பேடு மாட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இங்கே இவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாட்டின உடனே பிஸ்டனை உள்ளே வந்து அமைக்க பிடிக்கும். பிஸ்டனை வந்து ஃபுல்லாக இங்கே வந்து அமைக்க பிடிக்கும். அமைக்க பிடிச்ச உடனே மட்டமாக ஆகிடும். நீங்கள் இந்த பேடு மாட்டும் போது இந்த பேடு வந்து கிராஸாக வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த மாதிரி அழகாக மாட்டிட்டு இந்த உள்ளே இது பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்லாக் எடுத்திங்கன்னா கரெக்டாக மட்டமாக பிஸ்டன் வந்து இங்கே லாக் ஆகிடும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ Yamaha ரே ஃப்ரண்ட் வீலுடைய டிஸ்க்கு கேரிபேர் மாட்டுறது எப்படின்ற ஒரு தகவலை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ வந்து இதை மாட்டிட்டு ஏர்லாக் எடுத்தோம்னா அருமையாகிடும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எல்லாமே நான் வந்து ஏர்லாக் எப்படி எடுக்கிறதுன்ற நிறைய விஷயம் போட்டிருக்கேன். அதே தான் இது சேம் மெத்தடு. இதை வந்து அருமையாக மாட்டி நம்ம பண்ணோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அருமையாக மாட்டலாம். இதோடைய கேப்பை வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன் இந்த கேப்பு வருதுன்னா, பிஸ்டன் உள்ளே வந்த உடனே இந்த மட்டம் வந்துடும். மட்டம் வந்தவொடனே உங்களுக்கு கரெக்டாகிடும். ஏர்லாக் எடுத்தவொடனே அது கரெக்டாக வந்துடும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல். Yamaha ரே ஃப்ரண்ட் டிஸ்க்கு கேலிபர் பேடு மாற்றுறது எப்படி, ஓரிங் மாற்றுறது எப்படி, இதுதாங்க. நன்றி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் பாருங்கள், ஜம்முன்னு வீல் சுற்றுதுங்களா. இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றணும். டிஸ்க்கு பேடு நம்ம வேலை செஞ்சாலும் கஸ்டமருக்கு மெயினாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றணும். டைட்டாக சுற்றுச்சுன்னா இந்த டிஸ்க்கு வேலை செய்யலைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக சுற்று பாருங்கள். சைக்கிள் வீல் சுற்றுற மாதிரி சுற்று பாருங்கள். ஏன்னா இதுதான் இந்த வேலை. அதே மாதிரி இந்த பிஸ்டன் பாருங்கள், வெளியே எவ்வளோ தூரம் உள்ளே இருக்கு பாருங்கள். அதாவது இது போயிடும் உள்ளே. நம்ம ஏர் லாக் எடுக்கும்போது டப்புன்னு உள்ளே போய் லாக் ஆகிக்கும். சரியாக லாக் ஆகலை, வீல் டைட்டாக இருக்குன்னா பேடு சரியாக படியலன்னு அர்த்தம். உள்ளே வந்து பேடு வந்து நீங்கள் மாட்டும் போதே தெரிஞ்சுக்கலாம். பேடு வந்து ஒரு கிராஸாக அப்படி வரும். நீங்கள் மட்டமாக வச்சு உள்ளே மாட்டிட்டு ஏர் லாக் எடுக்கும்போது கரெக்ட்
கரெக்டாக இதில் போய் சீட்டிங் ஆகணும். அப்போ வீல் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், வரும் நறுக்குன்னு இருக்கும். லேடிஸ் ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும் ஃப்ரண்ட் பிரேக்கு. அதாவது ஷாஃப்டாக இருக்கும், எத்தனை அடித்து ஸ்கிட்டாகிற மாதிரி இருக்காது. நான் ரெடி பண்ணுறதெல்லாம் அது சாஃப்டாக இருக்கும் பிரேக்கு, ஆனால் நறுக்கு நிற்கும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யமஹா ரே ஃப்ரண்ட் டிஸ்க் கேலிபர் ஓரிங் அண்ட் பேடு ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி இது போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய தகவல். கஸ்டமர் மெயினாக இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பேடை மட்டும் தூக்கி போட்டு மாட்டிங்கன்னா வண்டி வேலை செய்யாது. இதை கழட்டி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி போடணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தயவுசெய்து இதை இதில் இருக்கும்போதே லூஸ் பண்ணிங்க. கரெக்டான ரிங்ஸை போட்டு லூஸ் பண்ணணும், இல்லை டீப் பாக்ஸை போட்டு இதை லூஸ் பண்ணணும். அதே மாதிரி இது 12 பிட்டை போட்டு கரெக்டாக ரிமோட் கன்னில் வச்சிங்கன்னா சருன்னு லூஸ் ஆகிடும். அப்படியே ஒரு கவரை போட்டு டைட் பண்ணி மேலே போட்டிங்கன்னா இந்த ஆயில் சொட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் கழட்டி நான் எப்படி க்ளீன் பண்ணேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் அழகாக பண்ணிங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். இதுதான் இது பார்த்தீங்கன்னா என் ஜாக்கி. நன்றி.